எனக்கு வந்து கதை கேட்டோன்னே நான் சொன்னேன், இது வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஃபில்முங்க அது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னாங்க. அப்போது இதை வந்து எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசினோம். நீங்கள் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்னது அவருக்கு கேட்ட கேள்வி சொன்னாங்க, நிறைய அப்சர்வேஷன் வேணும், நிறைய படிக்கணும். கலர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃபில்மில் இருக்கும்போது இருந்த கலர்ஸ் இருக்குல்ல, அதாவது மல்டிபிள் கலர்ஸ் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. கேவா கலர்னு ஆரம்பிக்கும், அப்புறம் கூட கலர்ஸ் வச்சு RGB, இன்னைக்கு டிஜிட்டல் கலர்ஸு. அது அந்த ஸ்கிரிப்டே உங்களுக்கு அது சொல்லிடும், அந்த ஸ்கிரிப்டே அதை டிமாண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அழகர் சாமி குதிரை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையை வந்து வீரதீர சூரன் வந்து அந்த கதை வந்து ஒரு இரவுல நடக்கிற கதை அது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமாவோட இந்த பெரிய முயற்சி, ஏன்னா அவர் தொடர்ந்து இந்த விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்காரு. அது ரொம்ப பெரிய ஒரு சினிமாவுக்கான ஒரு தேடலுக்குள்ளே வர்றவங்களை வந்து சரியாக கைட் பண்ணுறதுக்கு ஆகச்சிறந்த ஒரு கூடம் இது. நீங்கள் தொடர்ந்து மாதிரி செய்யறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவேன். உங்களோட வீரதீரன் சூரன் படமும் பார்த்துருக்கேன். எனக்கு மெயினாக அதில் வந்து அந்த சிங்கிள் ஷாட் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு வீடுக்குள்ளே 3 பேர் உட்காந்துருப்பாங்க. அதை நான் தியேட்டரில் பார்த்துட்டு வீட்டில் OTTயில் வந்ததுக்கப்புறமும் அதை ஸ்டாப் பண்ணி எவ்வளோ நேரம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தேன். ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபராக உங்களுக்கு அதில் இருந்த சேலஞ்சஸ், ஏன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் அது கான்வர்சேஷனாக போகுது அந்த 3 பேருக்குள்ளே. அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது, வேறு இடத்துக்கெல்லாம் போகிறாங்க, கார் பிளாஸ்ட் ஆகுது, ஃபயரிங் நடக்குது, நிறைய விஷயம் அங்கே வந்து சிங்கிள் ஷாட்டில் ஆல்மோஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் கேரி ஆகிருக்குது. அதில் இருந்த சேலஞ்சஸ் அண்ட் எப்படி பிளான் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். தேங்க்யூ. வீரதீர சூரன் வந்து அந்த கதை வந்து ஒரு இரவில் நடக்கிற கதை, அது கம்ப்ளீட்லி நைட்டு. அப்போது ஒரு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது தான் நம்ம ஒரு படத்தை நைட்டு ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அப்படின்னு தோணணும் அப்படின்னு நினச்சி நானும் டைரக்டரும் டிசைட் பண்ணோம். அப்படி தான் அது ஆரம்பிச்சது அந்த படம். ஸோ இரவு நீங்கள் விதவிதமாக சொல்லணும், லைட்டிங்கில் சொல்லலாம், கேமரா மூமெண்ட்டில், லொக்கேஷனில், அப்புறம் ஸ்டோரி ஃபுல்லாகவே நைட் நடக்கிறதுனால சொல்கிற இதெல்லாம். ஸோ அப்படி தான் அந்த இது ஆரம்பித்து அந்த பர்டிகுலர்லி அந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் வந்து அப்படி தான் உருவாச்சு. அதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. நாட் ஈஸி டு டேக் அந்த ஷாட்டு. ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட், அவங்க கேமராலேருந்து லைட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னு கம்ப்ளீட்டான ஒரு டீம் ஒர்க். அது ஒரு 200 பர்சன்ஸ் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்படி தான் அந்த ஷார்ட்டை பிளான் பண்ணோம். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கதை ஓட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணி அந்த ஷார்ட் இருக்கும். ஏன்னா அந்த போயிட்டுருக்கிற அந்த மூடில், த வே ஆஃப் டெல்லிங்கில் நீங்கள் அந்த சீக்வன்ஸ் வந்து சிங்கிள் ஷாட் பண்ணால் நல்லா இருக்காது. ஐ மீன் கட்டு போய் பண்ணால். அதனால் அங்கே அந்த அந்த இடமும் அந்த சூழலும் கதைக்கு ரொம்ப பெருசாக எலிவேட் ஆகணுன்றதுக்காகவே அதை பிளான் பண்ணி
பண்ணோம். லைட்டிங் பண்ணுறதாகட்டும், கேமரா மூமெண்ட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 days ரிகர்ஸ் பண்ணோம். அது ரிகர்ஸ் பண்ணி அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் வர வச்சு அவங்களுக்கு ரிகர்ஸ் கொடுத்து 5th day தான் அது வந்து ஷூட் பண்ணோம். 2 டேக் எடுத்தோம். அதில் ஒரு டேக் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அண்ட் செகண்ட் டேக் ஓகே. அப்படி தான் அந்த இது உருவாச்சு. குட் ஈவினிங் சார். என் பேர் அசோக். நான் வந்து போஃப்டாவில் சினிமாட்டோகிராஃபி முடிச்சு, நான் சினிமாட்டோகிராஃபர். பாஸ் அவுட் ஆனது நான் வந்து 16 பாஸ் அவுட்டு. நான் டிஓபி சண்முக சுந்தரம் 96 பண்ணார் இல்லையா, அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இண்டிபெண்ட்டாக ஆட் ஃபிலிம்ஸ், கார்பரேட் வீடியோஸ்லாம் நான் இப்போ டிஓபியாக பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி பிளான் போயிட்டுருக்கு. உங்களோட ஃபிலிம் நீங்கள் சினிமாட்டோகிராஃபராக ஏதாவது படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸே இல்லாமல் தேட்டருக்கு போயிடுவேன். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஷூட் இருந்தால் கூட அதை முடிச்சுட்டு அடுத்த நாளே தேட்டரில் போய் பார்க்கணும். அந்த ஒரு ஃபீல் வீரதீரேஸ்வரன் வரைக்குமே நான் பார்த்தேன் சார். என்னால் ஒரு படம் மட்டும் தேட்டரில் பார்க்க முடியல. எனக்கு அந்த டைம் நான் ஹாஸ்பிட்டல், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. நான் பார்க்க இந்த படம் நண்பகல் நேரத்து மயக்கம், அந்த ஃபிலிம் என்னால் பார்க்க முடியல. நான் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தான் நான் பார்த்தேன். அந்த படத்தில் தான் என்னோடய கேள்வி எப்படின்னா, அந்த இப்போது தமிழில் நீங்கள் படம் நிறைய டைரக்டர்ஸோட அசோசியேட் பண்ணியிருக்கீங்க. கட் பண்ணால் அப்படியே நீங்கள் வந்து மலையாளமில் ஒரு டைரக்டர், அந்த டீம், அங்கே இருக்கிற அட்மாஸ்ஃபியர் எல்லாமே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் அப்ரோச் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பர்டிகுலராக அந்த டைரக்டரோட ரைட்டிங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்டாகவும் இருக்கும். அதில் ஒரு சீனும் ஒரு கனெக்டிவிட்டியோட ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்லோவாக அந்த கதைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு ரைட்டிங் தன்மை இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டான கேமரா மூமெண்ட்ஸ் இல்லாமல் அப்படியே மென்மையாக கொண்டு போயிருப்பீங்க. அந்த ஷார்ட் எல்லாமே வேளாங்கண்ணியில் ஆரம்பித்து அப்படியே பழனி வரைக்கும் வந்து அப்படியே கதை அந்த போகிறதே தெரியாது, ஒரு ஷார்ட் ட்ரான்சிஷனே தெரியாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக போயிருக்கும். ஸோ அது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து உங்களுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது, அதில் என்ன மாதிரியான லென்சிங் யூஸ் பண்ணீங்க, அது என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு உங்களுக்கு? அது அதான் லிஜோ ஜூஸ் பெல்லிசேரி டைரக்டர். அவர் பெரிய இந்த மலையாளத்தில் பெரிய டைரக்டர். எனக்கு வந்து கதை கேட்டோடனே நான் சொன்னேன், இது வந்து பெரிய ஒரு இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஃபில்முங்க அது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் நான். அப்போது இதை வந்து எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பேசினோம். ஃபில்ம் மேக்கிங்காக பேசலாம் போது அந்த கேரக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ட்ராமா ட்ரூப்பை சேர்ந்தவங்க, எல்லாருமே ட்ராமா ஆர்டிஸ்டாக இருக்கவங்க. பட் ஸ்க்ரீனில் சொல்ல மாட்டோம், அதை வெர்பலாக இருக்கும். அப்போது இந்த கதை வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஸ்டோரி. நம்ம ஊரில் நம்ம பக்கம் சொன்னோன்னா கூடு விட்டு கூடு பாயிறது, இல்லைனா வந்து முனி அடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இன்னொருத்தனுக்குள்ளே வந்து பேய் பிடிச்சிருச்சு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படி தான் அதோடைய எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் இருக்கும். அப்போது அதோடைய ஒன்லைனாக என்ன வருதுன்னா, வாழ்க்கை ஒரு நாடக மேடை அப்படின்ற மாதிரி வரும். அவங்க ஒரு ட்ராமா ட்ரூப் ஆட்கள் அப்படின்றதுனால ஸோ கம்ப்ளீட்லி ஸ்டாட்டிக்காக போகலாம் என்டையர் ஃபில்ம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். ஸ்டாட்டிக்காக போகிறப்போ என்ன சிக்கல்கள் இருக்குன்னா, லென்சிங்கு, சிமெண்ட்ரிக் ஃபீல் எடுத்து வந்தோம். அதில் ஒரு வெரைட்டி பண்ணணும், அப்போ தான் இல்லாட்டி என்கேஜ் பண்ண முடியாது அப்படின்றது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நடந்து போகிற வீடாகட்டும், தெருவாகட்டும், பஸ்ஸுக்குள்ளே எங்கெல்லாம் பண்ண முடியுமோ தென் மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம் சிமெண்ட்ரிக் விஷுவல்ஸு அப்ரோச் பண்ணியிருப்போம் அந்த இதில். எனக்கு என்னென்னா, நான் ஒரு கதையை புரிஞ்சுக்கிறதும் ஒரு கதையை வந்து கேட்கும்போதும் நான் முழுக்க அவங்க தயாரித்த அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிடுவேன். ஏன்னா அவங்க புதுசாக உருவாக்குற ஒரு உலகம் தானே அது. அதுக்குள்ளே நம்ம போகிறப்போ அந்த டைரக்டருக்கு என்ன தேவைப்படும், அவர் இந்த ஸ்டோரி எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்றத அவங்க கூட பேசும்போதும் அந்த இன்ட்ராக்ஷன்லையும் நம்ம வந்து கேதர் பண்ணணும். அவங்க கூட பேச அது வந்துடும். அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்படி தான் என்னோடய இவ்வளோ படங்களும் நான் பண்ணியிருக்கேன். அப்படி அந்த போகிறப்போ நம்மளுக்கு அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மூடில் இருக்கணும் இது அப்படின்னு ஒன்று இருப்பாங்களா, அதுக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் சினிமாட்டோகிராஃபராக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபில்மில் வந்து ஒரு லொக்கேஷன் கிடைக்கவே இல்லை. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவரை நான் என்ன புரிஞ்சுருக்கேன், இந்த கதையை என்ன புரிஞ்சுருக்கேன் அப்படின்ற விஷயத்துக்காக சொல்கிறேன். பஸ்ஸு வந்து நிற்கும்போது ஒரு கார்ன்ஃபீல்டு வேணும். இந்த கார்ன்ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பெரிய வைடராக இருக்கணும், நல்லா விளைஞ்சு அந்த
விளைஞ்சி முடிஞ்சிருக்கும்ல, ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரௌனி இருக்கும், அந்த ஃபீல்டில் வேணும்னு கேட்டார். அரௌண்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணி ட்ரை பண்ணுறோம், அது கிடைக்கவே இல்லை எங்கேயுமே. நம்ம சவுத்தில் தான் அது நிறையா இருக்கும் அந்த கார்ன்ஃபீல்டு. ஸோ எங்கேயுமே கிடைக்கல. நான் அந்த லொக்கேஷன்லேயே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது. அப்போது ஒரு நாள் போயிட்டுருக்கப்போ இந்த பக்கம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் அந்த படத்தில் வந்து பஸ் நிற்கிற லொக்கேஷன். அப்போ வந்து க்ரீனிஷாக இருந்தது. அது நம்ம நினைக்கிற ப்ரௌன் கிடைக்கல. சரி, ஓகே, வேண்டாம், அப்போ இது க்ரீன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இது ஏன் அப்படி அவர் நினச்சாரு, ஏன் அப்படி கேட்டார் அப்படின்னு வரும்போது அது அவங்க சொல்ல மாட்டாங்க. அது கதைக்குள்ளே இருக்குது. எங்கேயோ இருந்து வர ஒருத்தர் யாருக்குமே தெரியாமல் இன்னொரு குடும்பத்துக்குள்ளே போய் கரைஞ்சி போகிறாரு. அதுக்குள்ளே இறங்கினா யாருக்குமே என்னென்னு தெரியல, எங்கே போயிட்டாங்க என்னென்னு தெரியல. அங்கே வந்து ஒரு ஒரு அதான் அந்த மிஸ்ட்ரியினுடைய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த வே ஆஃப் அப்ரோச் த ஃபில்ம். அங்கே வந்து ஒரு ஓப்பனான ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்குது, காமிச்சிருக்கலாம். ஒரு எம்டி லேண்ட்ஸ்கேப் இருந்தால் அது இறங்கி நடந்து போகிற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கேரக்டர் இறங்கி, ஜேம்ஸ் இறங்கி சுந்தரமாக மாற போகிறாருன்றதுக்கான ஒரு லீடில் வச்சுட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறப்போ அவர் சுந்தரமாக ஆகிட்டே போகிறாருன்னா அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே காம்போசிஷனில் இருக்கும். அப்படி தான் அந்த வே ஆஃப் டெல்லிங் பண்ணோம். அது அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணி. இட்ஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் டைரக்டர் அண்ட் வெரி பிரில்லியன்ட் டைரக்டர் அவர். அது எல்லாமே கம்ப்ளீட்லி பிளாக் லென்சஸ் தான் யூஸ் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்டு வெரி பிகினிங் கொஞ்சம் அனமார்ஃபிக்கில் ட்ரை பண்ணேன். எனக்கு ப்ராப்பர் லென்சஸ் கிடைக்கல. ஸோ சில இந்த ஓப்பனிங் சீக்வன்சஸ் மட்டும் ஒரு 5 minutes மட்டும் இருக்கும். அந்த போர்ஷன் மட்டும் அனமார்ஃபிக்கில் பண்ணிவிட்டு மாஸ்டர் அனமார்ஃபிக் பண்ணோம். லென்சிங் ப்ராப்பராக இல்லைன்றனால அப்புறம் ஷிஃப்ட் ஆகி நான் இதுக்கு வந்துட்டேன். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களோட பெரிய ஃபேன் தான். தேங்க்யூ. என்னுடைய ஒரே ஒரு டவுட் தான் சார். என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ண படங்களில் விஷுவல்ஸ்னு இல்லை, இமேஜஸாக படிமங்களாகவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜஸ் இருக்கிறத நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் சார். ஒரு 3 உதாரணங்கள் மட்டும் சொல்லிவிட்டு அப்போ கேள்விக்கு வந்துடுறேன். ஒன்று என்னென்னா, வாழையில் வந்து அந்த ஒரு சட்டி சோறு பாட்டில் வந்து அந்த பையன் நின்று பல்லு விளக்கிட்டு இருப்பான். ஒரு ஒயிட் ஆங்கிள் ஷாட் அப்படியே புஷ்ன்னு போவோம். அவனுக்கு பின்னாடி இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்கும். அவங்க அக்கா கீழே வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடில் வந்து விறகு இருக்கும். இந்த சைடில் 2 கோழி இருக்கும். அப்படியே இந்த ஒயிட் ஆங்கிளில் அப்படியே புஷ்ன்னு போவோம். அது வெறுமனே ரேண்டமாக அழகியலாக அது எப்படி வேணாலும் காமிச்சிருக்கலாம். ஆனால் அது அவங்க வாழ்வியலோட அதை வந்து அட்டாச் பண்ணி அந்த அவங்க வாழ்வியலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கிற அந்த ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது. அப்புறம் இப்போ இந்த நண்பகல் நேரத்து மயக்கம்லேயே அவர் அந்த ஜேம்ஸ் இறங்கி உள்ளே வரப்போ அந்த ஆலமரத்தை தாண்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது வந்து கேமரா வந்து ஒரு கிரவுண்ட் லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒயிட் ஆங்கிளில் இருக்கும். அது உள்ளே வரப்பே ஃபீல் ஆயிடுது அவர் வேற ஒரு ஆளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி உள்ளே போகிறாருன்னு. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல சார், அதுவும் வாழையில் வர சில ஷார்ட்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு ரகுராயோட ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் சார் எனக்கு கொடுத்தது. லாஸ்ட்டாக ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். வீரதீர சூரனில் கூட அது நீங்கள் வைக்கணும் தேவையே கிடையாது. ஆனால் அது ஒரு விஷயம் ஆட் பண்ணும். என்னென்னா, நான் நோட் பண்ணது, அவர் அந்த அவர் கடைக்கு வருவார், டைட்டாக இருக்கும். திடீர்னு கொஞ்சம் லூஸாக ஒரு ஒயிட் ஆங்கிள் போவோம். ஓரத்தில் வந்து ஒரு பெரியவர் டீ குடிச்சிட்டு இருப்பார். அவருக்கு மேலே டீ ஊற்றுற மாதிரி ஒரு படம் இருக்கும். அது சின்னதாக அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எங்கேருந்து சார் நீங்கள் எடுக்கிறீங்க? இது வெறுமனே ஃப்ரம் ஃபோட்டோகிராஃப்ஸாக, ஃப்ரம் ஆர்ட், ஓவியங்கள்லேருந்து, எதில் இல்லை நீங்கள் இலக்கியம் எதில் இருந்தாலும் இருக்கலாம். பட் மேஜர் இன்ஸ்பிரேஷன் வந்து இதில் டேரக்டர்ஸோட இன்புட்ஸை தாண்டி உங்களுடைய ஒரு சென்சிபிலிட்டி இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி கூர்த்திட்டுறீங்க சார்? அதுதான் கேள்வி. இல்லை, அது கம்ப்ளீட்டாக லைஃப்லேருந்து எடுக்கிறது தான். என்டையர்லி லைஃப் தான். நீங்கள் அவங்க ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ வாழை சும்மா வெறுமனா பழு தேய்ச்சிட்டு இருக்காங்கன்னா அப்படி இருக்காதுல்ல. ஒரு கிராமத்தில் ஒரு லைஃபுக்குள்ளே ஒருத்தன் வெறுமனா பழு தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ பின்னால் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதை நம்ம க்ரியேட் பண்ணணும். அந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களோட இன்புட்ஸும் இருக்கும், டைரக்டரோட இன்புட்ஸும் இருக்கும். நம்ம இன்னும் ஆட் பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்களால வந்து அதை கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம தான் அதை வந்து கீப் அப் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டைரக்டருடைய விஷனை எடுத்துகிட்டு வர்றதில்ல. அப்போது அது மாதிரி தான் நீங்கள் சொல்கிற எல்லாமே, கோழி, ஆடு, மாடுலேருந்து பேக்ரவுண்டில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அந்த கதையை சொல்கிறதுக்கு பின்னாடி அந்த கதையினுடைய பின்புலம் இருக்கு இல்லையா, அந்த லைஃப்குள்ளேருந்து எடுக்கிற விஷயந்தான். லைஃப்பை ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்.
நம்மக்கிட்ட எல்லாம் அப்சர்வேஷன் வேணும். அப்சர்வேஷன் அப்படின்னா ஒரு ஒரு உலகத்தை பார்க்குறது, ஒரு ஊரை பார்க்குறதாகட்டும், ஆட்களை பார்க்குறதாகட்டும், ஒரு விஷயத்தை பார்க்குறதாகட்டும், அதுக்கு நம்ம டைமே கொடுக்குறது இல்லை. இப்போ எல்லாமே நம்ம வந்து 24/7 5 to 8 hours ஃபோனுக்கும் சிஸ்டமுக்கு தான் கொடுக்குறோம்ல. அப்படி இல்லாமல் அப்சர்வேஷன் அப்படின்றது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அப்சர்வேஷனில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். ஸோ லைஃப்பை நிறைய பார்க்கணும், பார்த்தா வந்து எப்படி சினிமாட்டோகிராஃபராக வந்து இதுக்குள்ளே வர்றது அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அது. அண்டு இப்போது ஷார்ட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க சார், அதில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து ஒன்றா உட்காந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா, அது வந்து ஃபுல்லாக டேரக்டர்ஸே இது பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது, அதில் சினிமாட்டோகிராஃபரோட பங்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார். அதாவது 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் சொன்னதான் அவருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னல, நிறைய அப்சர்வேஷன் வேணும், நிறைய படிக்கணும், நிறைய மூவிஸ் பார்க்கணும், வேர்ல்டு மூவிஸ் பார்க்கணும். அப்புறம் நீங்கள் நிறைய விஷுவல் நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். அது நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கணும் கேமரா வச்சு, அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி தான் நீங்கள் அதுக்குள்ளே வர முடியும். அப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் வந்து யாருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்களே கிடைக்குதா ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறீங்களான்றதான் உங்களுடைய டேலண்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து டைரக்டர் கூட வந்து டைரக்டருடைய விஷன் அப்படிங்கிறது, அவங்க ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், அது ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் மாறுபடும். ஒருத்தவங்க வந்து ஷார்ட் டிவிஷன்ஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அங்கே தான் போய் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஸ்டோரி போர்டு போட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ரேண்டம் ஷூட் பண்ணுவாங்க. அப்படி மல்டிபிளாக இருக்கும். நம்மளுடைய ரோல் அப்படின்னு எடுத்திங்கன்னா, அவங்களோட சப்போர்ட்டிவாக நின்று அந்த ஸ்கிரிப்டை எப்படி லென்ஸ் வழியாக கொண்டு வர போகிறோம் அப்படின்றதுல 2 பேரும் சேர்ந்து தான் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தான் அது உருவாகும். இப்போ சினிமாட்டோகிராஃபருக்கும் ஸ்டோரி போர்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வேரியேஷன், என்ன டிஃப்ரெண்ட்? என்ன டிஃப்ரெண்ட், நாங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், என்ன எப்படி புரிஞ்சுக்கணும், சினிமாட்டோகிராஃபர் ஸ்டோரி போர்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இல்லை, ஸ்டோரி போர்டுங்கிறது வந்து எதுக்காகன்னா, ஒரு டைரக்டருடைய அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு சீனை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஷார்ட்ஸுக்குள்ளே சொல்லலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஒரு சீன் எடுக்கிறீங்க, ஒரு வீட்டில் அப்பா வந்து பையன் பேசிட்டு பையன் கிளம்பி வெளில போகிறான்னு எடுக்கிறீங்கன்னா, இந்த ஒரு சீனை 100 பேர்கிட்ட கொடுத்தா 100 பேரும் 100 விதமாக பண்ணுவாங்க இல்லையா? அப்போது ஒரு டைரக்டருக்கு என்ன தேவை, அதை நம்ம எப்படி டிஓபியாக எப்படி எடுத்து கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு இன்பிட்வீனில் ஸ்டோரி போர்டுன்றது வந்து இருந்ததுன்னா சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கும்னா, அவங்க இல்லைப்பா இங்கேருந்து இங்கே போகணும், இங்கே போகல, அந்த டோர்லேருந்து இந்த டோரில் வர்றாங்க அப்படின்னு, ஏன்னா நம்ம அந்த இடம் இல்லாமல் பேசிகிட்டு இருப்போம்ல, அதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து ஷார்ட் டிவிஷன்ஸில் வந்து என்னதான் இருந்தாலும் ஸ்பாட்டில் போய் நம்ம திரும்ப மறுபடியும் அது ஒர்க் பண்ணும்போது அங்கே நிறைய விஷயங்கள் மாடிஃபை ஆகும், இல்லை சம்டைம்ஸ் அந்த ஸ்டோரியில் என்ன இருக்கோ அது போகும். அப்படி தான் அது ஒரு கைடான ஒரு விஷயந்தான் அது ஸ்டோரி போர்டுன்றது. அது இருந்து பண்ணால் ரொம்ப நல்லது தான். இப்போ நீங்கள் வந்து நான் தெலுங்கு படம் ஒன்று பண்ணேன், அதில் வந்து ப்ரீ விசுவலைசேஷன் ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஒரு அது அந்த அந்த சீனுக்குள்ளே என்னெல்லாம் டிமாண்ட் இருக்குது, விஎஃப்எக்ஸில் டிமாண்ட் இருந்ததுன்னா அதில் விர்ச்சுவல் இருக்கா, இல்லை 3D அனிமேஷன் இருக்கா, இல்லை ப்ளூ மேட் இருக்கா, இல்லை எதுவுமே இல்லாமல் வெறும் ரோப் ரிமூவிங் இருக்கா, இப்படி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே பேசி எல்லா டீமுமாக உட்காந்து அதை பண்ணி அவங்க ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்த பிறகு அதை ஆர்டர் பண்ணி போகிறது. அப்படி ஒவ்வொருத்தரையும் மாறுபடும். ஸோ இது ஒரு விதமான ஃபில்ம் மேக்கிங், ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல விஷயந்தான் அது. ஹாய் சார், என் பேர் வரதா. சொல்லுங்கள். யா, அழகர் சாமியின் குதிரை, மேற்கு தொடர்ச்சி மலை, 7 இந்த 3 படங்களுக்குமான கலர் வேரியேஷன்ஸ் இருக்குல்ல சார், நீங்கள் அதில் எப்படி ஒர்க் பண்ணீங்க? ஏன்னா நண்பகல் நேரத்து மயக்கமில் நீங்கள் வந்து ரெட் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பீங்க டு ஷோ த கேரக்டர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மம்முட்டி சார். அதே மாதிரி 7ல் வந்து ஒரு செப்பியா டோன் வித் எல்லோயிஷ் அண்ட் அவர் ஐஸ்கிரீம் அந்த இது வண்டியை தள்ளிட்டு வர்றப்பெல்லாம் ஒரு கலர்ஃபுல் ஒயிட் ஷார்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அந்த கதைக்குள்ளே அப்படின்னு, அந்த உலகத்துக்குள்ள, ஐ மீன் அந்த கதைக்குன்னு ஒரு உலகம் இருக்குல்ல, அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, அதை எப்படி பர்சீவ் பண்ணுறீங்க, அதை டேரக்டர்ஸ் சொல்கிறப்போ இல்லை ரைட்டர்ஸ் சொல்கிறப்போ அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. என்னென்னா அதான் சொல்கிறேன் இல்லையா, அது அந்த ஸ்கிரிப்டே உங்களுக்கு அது சொல்லிடும்.
அந்த ஸ்கிரிப்டே அதை டிமாண்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அழகர் சாமியின் குதிரை வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரையை வந்து தொலைச்சிட்டு தேடுற ஒருத்தனும், ஊரில் வந்து குதிரையை காணாம மழை பெய்யலன்னு சொல்கிற ஒருத்தனும் அப்படின்னு ஒரு 2 பேர் ஜாயின் எப்படி வந்தாங்கன்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து 2மே இருக்குது. அவன் வந்து குதிரையோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடமும் இப்படி இருக்குது. மழை இல்லைனால தான் பண்ணுறாங்கன்னு வரும்போது, மழை இல்லைனாலே ட்ரை. இப்போ ட்ரைக்கான கலர்ஸில் நீங்கள் போக முடியும். அங்கே வந்து க்ரீனரியாக இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல லைஃப்பில் இருக்காங்க போது அந்த டோனை நீங்கள் அங்கே இது பண்ண முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒருத்தனால் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த உழைப்பில் ஒரு நிலம் வாங்க முடியாமல் போராடுறான் அப்படின்னு நம்ம வேர்வை சிந்தி பண்ணியும் ஒன்றும் இல்லைங்கும்போது அந்த ட்ரை இருக்குதுல்ல. ஸோ அதுக்கான டோனை நம்ம அதில் கொண்டு வர முடியும். அண்ட் ஏழை வந்து அதே மாதிரி தான், ஒரு கிராமத்தில் ஒரு கிட்டத்தட்ட பையன் மட்டும்தான் அவருக்கு உறவே, ஒரு அனாதையான ஒருத்தர். ஸோ அவரை நீங்கள் வந்து எப்படி போர்ட்ரே பண்ண போகிறீங்க அந்த கிராமத்துக்குள்ளே, அது ஒரு பெயிண்டிங் மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ அதை அப்படி அது ஸ்கிரிப்டே உங்களுக்கு சொல்லும், அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய புத்தகங்கள் வாசிக்கலாம், லைஃப்பில் ஓரியன்டாக இருக்கலாம், இல்லை மூவிஸ் பார்க்கணும், நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய மனிதர்களை சந்திக்கணும். அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து பழகுங்க, நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. நாட் யுவர் மொபைல், கேமராவில் ப்ரொஃபஷனல் கேமராவில் எடுத்து பழகுனீங்கன்னா நிறைய கிடைக்கும். அதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு தெரில, ஏஐ வந்துருச்சு. எப்படி சொல்கிறது, மனித குலத்துக்கு நம்மளுடைய மூளையெல்லாம் துருப்பிடிக்க வைக்கிற, யோசிச்சதெல்லாம் போதும், பிடுங்கு நாணியெல்லாம் விட்டு நாங்கள் ஆணியை பிடுங்க வேணான்ற மாதிரி சொல்ல வர்றது தான் ஏஐ வருது. ஆனால் அதுக்கு அந்த டெக்னாலஜி தப்பாக சொல்ல வரல. அந்த டெக்னாலஜியை நம்ம வந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த டெக்னாலஜியை நம்ம ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணணும். அந்த டெக்னாலஜியில் எல்லாமே பண்ண முடியும், ஆனால் நீங்கள் க்ரியேட்டிவாக இருக்கணும். அது சொல்ல வர க்ரியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஏஐக்குள்ளே போகிறப்போ எல்லாமே அது சொல்லிடும், ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த இப்போ நம்ம மெமரியெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஃபோனில் எடுத்தோம்னா நமக்கு இதுக்கு முன்னாடி மெமரி ஞாபகம் இருந்தது, அப்போ மெமரி எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு போயிடுச்சு. இப்போது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னு யோசிச்சிங்கன்னா, நம்பர்ஸ் எல்லாமே வந்துச்சு நம்ம கையில் அப்படின்னு. அப்போ நம்ம ஏஐயும் அதே தான், அது இன்னொரு விஷயந்தான். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். கண்டென்ட் ஓரியன்டாக க்ரியேட்டிவாக நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். சார், என் பேர் தண்டபாணி, சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பேசிக்கான டவுட். அதாவது இப்போது ரொம்ப காலமாக இருக்க சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்மையில் தான் வந்து கலரோட யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தியாகுது அப்படிங்கிறது ஃபீல் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது, நல்ல பயங்கரமாக மூட்குள்ளே கொண்டு போகுது அப்படிங்கிறதுலாம் கரெக்டு. ஆனால் அதை தாண்டி, அதாவது நான் வந்து வினய் எஸ் பாலச்சந்தர் அவரோட படங்கள் பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டைட்டாக இருக்க ஒரு கதையில் கலர் இல்லைனாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஒரு சின்ன அச்சுறுத்தல் வருது, ஒருவேளை இந்த கலர் வந்து நம்ம அதிகமாக போக போக ஒருவேளை நம்ம மெயினான விஷயத்தில் கோட்டை விடுறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் வருது. இது ஒரு கொஸ்டின் எனக்கு. ரெண்டாவது என்னென்னா, கலர் வந்து யார் டிசைட் பண்ணுறது நல்லது சார்? இது கொலாபரேஷனில் பண்ணுறது நல்லதா, இல்லை வந்து இது சினிமாட்டோகிராஃபர் பண்ணுறது தான் பரவாயில்ல அப்படின்னு விட்டலாமா, இல்லை டேரக்டர்? இப்போ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறேன், அதுலேயுமே வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் வரதான் செய்யுது, ஒரு சின்ன இடத்துல ஒரு கருத்து வேறுபாடு வருது. ஸோ இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? 2 கொஸ்டின் சார். தேங்க்யூ. இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் கலர் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது, பிளாக் அண்ட் ஒயிட்டு டெக்னாலஜி மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். கலர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃபில்மில் இருக்கும்போது இருந்த கலர்ஸ் இருக்குல்ல, அதாவது மல்டிபிள் கலர்ஸ் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. கேவா கலர்னு ஆரம்பிக்கும், அப்புறம் கோடாக் கலர்ஸ் வந்துச்சு, RGB, இன்றைக்கி டிஜிட்டல் கலர்ஸு. இந்த கலர் வைப்ரண்ட்டாக இல்லாமல் பார்த்துக்கிறது சினிமாட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதில் அந்த சேச்சுரேஷன் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுவீங்க. இதெல்லாமே ஹிடன் லேயர்ஸ். ஒரு ஃபிலிமுக்குள்ளே கலர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது அது நமக்கு தெரியாது.
நான் ஒரு ஃபிலிம் பார்த்தேன் அந்த மாதிரி. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, ரொம்ப ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கார். ஆனால் ஃபேண்டஸியாக, க்ளீனாக, என்ஹான்ஸ்டாக, ரிச்சாக இருக்கார். அப்போது பார்க்கும்போது டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம். அப்படி இருக்க முடியாதுல்ல. ஒருத்தர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ வந்து தன்னை பற்றி எதுவுமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, பொதுநலமாக இருக்கிற ஒரு ஹீரோ, சோசியலாக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து அப்படி அழகாக தன்னை வடிவமைச்சிக்கிட்டு அப்படி இருக்க முடியாது இல்லையா? அப்போது அங்கேருந்து அது உருவாகுது. இப்போ நீங்கள் கேட்ட அதே கேள்வி அந்த நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸும் அதிலே இருக்குது. அந்த கேரக்டர்ஸ் தான், ஸ்கிரிப்டு தான் அந்த கலர்ஸை டிசைன் பண்ணும். அதை நீங்கள் கரெக்டாக எடுத்து சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஓகே. இல்லை அவங்க சொல்லும்போது நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லை அவங்க கிளியராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ யார் கிளியராக இருக்கான்னு மூலம் அதில் தெரியணும். அதுக்கு என்ன ஸ்கேல் அப்படின்னா அதுக்கு ஸ்கிரிப்டு தான் ஸ்கேல். ஸ்கிரிப்டே உங்களுக்கு சொல்லும். இப்போ நான் சொன்னேன்ல அந்த ஒரு தான் பளபளப்பாக ஒரு ஹீரோ இருந்துட முடியாது. ஐ மீன் அந்த கேரக்டர் அப்படி கேரக்டர். அப்போ அதுதான் அப்படி தான் அந்த டோன் ஃபிக்ஸ் ஆகும். அப்படி தான் அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே நம்ம ஆர்கியூ பண்ணிக்கிறதோ இல்லை மற்ற விஷயம்லாம் தேவையில்லை. நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா ஓகேன்னு அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி நம்ம சொல்லணும். இல்லைனா நம்ம அவங்களுக்கு ஒரு இன்புட் கொடுப்பாங்க, அதை நம்ம எடுத்து வச்சு பேசணும். அப்படி தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.